கச்சத்தீவு நம்முடைய இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற கிளைம் நீண்ட காலம் இல்லை. இந்த கிளைம் வந்து பண்ணதே யாருன்னு சொன்னா, அது வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் யாருக்கு சாதகமாக இருக்குதோ அவங்க பக்கம் கொடுக்கறதுங்கிறது இயல்பா ஒரு முடிவுக்கு வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா, காங்கிரசும் திமுகவும் தமிழ்நாட்டு நலனுக்கும் எதிரானவர்கள், இந்திய நலனுக்கும் எதிரானவர்கள் அப்படின்னு சென்சேஷனலைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியா தான் இதை திடீர்னு எடுக்கிறாங்க. இந்த பிரச்சனையை பற்றி மோடி, ஜெய்சங்கர், அண்ணாமலை இவர்கள் பேசுவதற்கு எந்த தகுதியமற்றவர்கள். இப்ப இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிற ஜெய்சங்கர், இவரை பத்தி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். அந்த ஜெய்சங்கர் அப்போதைக்கு இலங்கையில வெளியுறவுத்துறை முக்கிய அதிகாரியா இருந்தார். அதிகாரியா இருந்த போது இந்தியாவினுடைய அமைதிப்படையினுடைய எல்லா அத்துமீறல் நடவடிக்கைகளுக்கும் ஆலோசகராக இருந்து அதை செய்தவர் யாருன்னா இப்ப தமிழர்களை பத்தி பேசுற இதே ஜெய்சங்கர் தான். இந்திரா காந்தி கச்சத்தீவை அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு எல்லையை வரையறுப்பது என்று முடிவு செய்த போது ஒரு முக்கியமான பிரச்சனை உண்மையை இந்திய அரசாங்கத்துக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப கன்னியாகுமரிக்கு பக்கத்துல, கன்னியாகுமரியினுடைய எல்லையிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வாட்ச் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடல் பகுதி. அந்த வாட்ச் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில ஏராளமான அந்த வழக்கு மோடி ஆட்சிக்கு அடுத்த சில மாதங்கள்ல ஜூலை 2014 மோடி அரசாங்கம் அபிடவிட் தாக்கல் பண்ணுது. என்ன தாக்கல் பண்ணுதுன்னு சொன்னா, இது ஒரு செட்டில்டு மேட்டர், ஒரு செட்டில்டு இஷ்யூ. இறையாண்மை மிக்க 2 நாடுகளுக்கு இடையிலான ஏற்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் மீது புதுசா எந்த உரிமையும் நாம கோர முடியாது. அதனால அது இது விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று அபிடவிட் போடுறது யாருன்னா மோடி. கச்சத்தீவு விஷயத்துல கலைஞர் ரகசியமா இதுல வேலை பார்த்திருக்காரு, தாரை வார்த்து கொடுக்கறதுக்கான பின்னணியில இருந்திருக்காருன்றத சொல்றாங்களே. தாரை வார்த்தல் அப்படின்றதுல கூடுதலா இங்க என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? காங்கிரசும் திமுகவும் தமிழ்நாட்டு நலனுக்கும் எதிரானவர்கள், இந்திய நலனுக்கும் எதிரானவர்கள் அப்படின்னு சென்சேஷனலைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியா தான் இதை திடீர்னு எடுக்கிறாங்க. இந்த பிரச்சனையை பற்றி மோடி, ஜெய்சங்கர், அண்ணாமலை இவர்கள் பேசுவதற்கு எந்த தகுதியமற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா, கச்சத்தீவுல இந்திய அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்தில் வாக்கு மூலமாகவே கொடுத்தவர் யாருன்னா மோடி. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், 2014 முதல் முறையா மோடி ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வர்றப்போ வழக்கு அங்கே இருக்குது உச்ச நீதிமன்றத்துல. அன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அந்த அம்மையார் அது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக தான் கச்சத்தீவை அதாவது திமுக மேல பழி சுமத்துறதுக்கு அல்லது திமுக மேல ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்குவதற்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கச்சத்தீவை நாம் மீட்கிறோம் பார் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த அம்மா வழக்கு போட்டு அது விசாரணையில இருக்கும் பொழுது, அந்த வழக்கு மோடி ஆட்சிக்கு அடுத்த சில மாதங்கள்ல ஜூலை 2014 உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. வழக்கு விசாரணைக்கு வரும்போது மோடி அரசாங்கம் அபிடவிட் தாக்கல் பண்ணுது. என்ன தாக்கல் பண்ணுதுன்னு சொன்னா, இது ஒரு செட்டில்டு மேட்டர், ஒரு செட்டில்டு இஷ்யூ. அதனால இதன் மேல அது 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு சாவரின் அக்ரிமெண்ட், ஒரு இறையாண்மை மிக்க 2 நாடுகளுக்கு இடையிலான ஏற்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் மீது புதுசா எந்த உரிமையும் நாம கோர முடியாது. அதனால அது இது விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று அபிடவிட் போடுறது யாருன்னா மோடி அரசு. அப்போ ஜெயலலிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மோடி அரசாங்கத்து மேல கடுமையா கோபத்தை வெளிப்படுத்தி, மோடி இப்படி இந்தியாவினுடைய ஒரு இடத்தை காங்கிரஸ் திமுக தாரை வார்த்ததற்கு பிறகு அதை மீட்பதில் அக்கறை இல்லாம இந்த மாதிரி தப்பா அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, இது தப்பு. மோடி அரசாங்கம் அந்த அபிடவிட்டை வித்ட்ரா பண்ணிட்டு திரும்ப பெற்றுக்கொண்டு ஒரு புது அபிடவிட்டை கச்சத்தீவுல இந்தியாவுக்கு உரிமை இருக்குதுங்கிறத நிலைநாட்டும் வகையில புது அபிடவிட்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பேசுறாங்க. ஆனா அன்றைக்கு மோடி அரசாங்கம் மறுத்தது. அது ஒன் செட்டில்டு இஷ்யூ, அது இனிமேல் அதுல பேசவே முடியாது என்று மறுப்பு தெரிவித்து அதை முடிவுக்கு கொண்டு வந்தது எதுன்னு சொன்னா, வழக்கே முடிவுக்கு கொண்டு வந்தது எதுன்னு சொன்னா மோடி அரசாங்கம். ஆனா அதே மோடி தான் இப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்தியாவினுடைய ஒரு பகுதியை காங்கிரஸும் திமுகவும் கலைஞரும் சேர்ந்து, இந்திராவும் கலைஞரும் சேர்ந்து தாரை வார்த்து விட்டார்கள் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டை, ஆதாரமற்ற குற்றச்சாட்டை, நாணயமற்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்.
தொடர் சரியா சொன்னீங்க. இது ஒரு இன்ஹாபிட்டபிள் பிளேஸ், ஒரு திட்டா மட்டும்தான் இருக்கு. அதை அவ்வளவா யாருமே பயன்படுத்திக்க முடியாது. மீனவர்கள் வலை உலர்த்துவதற்கும் அந்தோனியார் திருவிழாவுக்கு மட்டுமே போயிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமா மட்டுமே இருக்கு. இதுக்கு பின்னாடி இந்த தீவுக்கு பின்னாடி நம்ம ஒரு பார்டர்ல இருக்கிறதா பார்க்கணும். இந்த பார்டர் இஷ்யூவாக பார்க்குறோம். இது மீனவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நலன் தரக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மீனவர்கள்? அதாவது இப்போ இப்போ பல பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இப்போ கச்சத்தீவை வந்து தாரை வார்த்தது வந்து கச்சத்தீவை கொடுத்ததற்கு பின்னால இன்னொரு முக்கியமான வந்து விஷயம் இருக்கு. அண்மையில அந்த வயர் இணையதளத்துக்கு முன்னாள் வந்து இந்து பத்திரிகையினுடைய முன்னணி நிருபராக இருந்த நிருபமா சுப்பிரமணியம் பல வரலாற்று ஆதாரங்களோடு ஒரு பேட்டி அந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையான பேட்டி, தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர்கள் சில வந்து அடிப்படை உண்மைகளை வந்து சொல்றாங்க. இப்போ இந்திரா காந்தி அந்த 1974 ஒப்பந்தம் என்பது ஒரு அடிப்படையில், நான் வந்து தமிழக மீனவர்களுக்கும் கச்சத்தீவுக்கும் உள்ள இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வரலாற்று உண்மையை வந்து நம்முடைய வாசகர்களுக்கு சொல்லணும். இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் போடப்படுகின்ற அதே காலகட்டங்களில் கன்னியாகுமரிக்கும் பக்கத்தில் வந்து ஒரு நிருபமா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காங்க. அந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. அது இலங்கையினுடைய ஒரு முக்கியமான வெளியுறவுத்துறை அதிகாரி எழுதின புத்தகத்திலேருந்து கோட் பண்ணி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்திரா காந்தி கச்சத்தீவை அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு எல்லையை வரையறுப்பது என்று முடிவு செய்த போது ஒரு முக்கியமான பிரச்சனை உண்மையை வந்து இந்திய அரசாங்கத்துக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் கன்னியாகுமரியினுடைய எல்லையிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வாட்ச் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடல் பகுதி. அது கடல் பகுதினா ஒரு ஷாலோ, ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு மேடான பகுதி, கடல்லே மேடாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த வாட்ச் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் ஏராளமான கச்சா எண்ணெய் வளம் இருக்குது என்ற உண்மை கண்டுபிடிக்கப்படுது. அது இந்திய அரசாங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும், இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியாது. ரெண்டாவது, அந்த பகுதி, அந்த மன்னார் வளைகுடாங்கிறது பயோடைவர்சிட்டி மிகுந்த பகுதி நம்ம சொல்றோம். அது ஏராளமான மீன் வகைகள் நிறைந்த வந்து ஒரு பகுதி. அப்போ அங்கே மீன் பிடிப்பதற்கான வந்து வாய்ப்புகளும் மீன் வளத்தை நாம் வந்து பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த உண்மை வந்து இந்திரா காந்திக்கு அன்றைக்கு வந்து தெரிய வருது. அப்போ தெரிய வரும்பொழுது தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இலங்கை அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்க கச்சத்தீவை நீங்க எடுத்துங்க, ஆனால் அந்த வாட்ச் பேங்க் என்கிற அந்த கடல் பகுதி இந்தியாவினுடைய கடல் எல்லைக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அதை அந்த வாட்ச் பேங்க் பகுதியை இந்தியாவினுடைய கடல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியா, ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்கிற அடிப்படையில் ஒரு பகுதி வந்து இலங்கைக்கு, இன்னொரு பகுதி இந்தியாவுக்குமாக வரையறுக்கப்படுது. இந்த பகுதி, இந்த வாட்ச் பேங்க் என்கிற பகுதி இந்தியாவினுடைய பகுதியாக ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு மீன் வளத்தை கொடுக்கக்கூடிய பகுதி. அப்போ இந்திரா காந்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த அம்மா வந்து இதை நிருபமா சுப்பிரமணியம் எழுதியிருக்கிறாங்க, நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்போ ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக இலங்கை வந்து ஒரு குறிப்பிட்ட 2-3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அங்கே மீன் பிடித்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் இந்தியா என்றைக்கு முழு உரிமை கோருதோ அன்னையிலேருந்து அந்த நல்லெண்ண அடிப்படையில் மீன் பிடிக்கும் உரிமையை வந்து இலங்கை விட்டு கொடுத்துட்டு வெளியேறணும் என்கிற அளவுக்கு ஒரு சின்ன சலுகையை கொடுத்து அந்த இடத்தை வந்து எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அந்த கடல் பகுதியில், எந்த கடல் பகுதியில் இயற்கை வளங்களை, ஏதாவது குறிப்பாக வந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான டெண்டரை மோடி அரசாங்கம் விட்டுருக்கு. அப்போ இந்திரா காந்தி அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தை வேறு வகையில பார்த்தா, இன்னும் சொல்ல போனா, வேறு வகையில சொல்ல போனா, மோடியை விட பல மடங்கு இந்திய நலனில் அக்கறை கொண்டவர் இந்திரா காந்தி என்பதுதான் இந்த ஒப்பந்தத்திலிருந்து நான் புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கிறதா நான் கருதுறேன். அப்ப அந்த பகுதி இப்ப நம்ம கையில இருக்குது. இதை கச்சத்தீவு என்கிற பெரிய அளவுக்கு பலனளிக்காத ஒரு பகுதியை விட்டு கொடுத்து விட்டு ஒரு வளமான பகுதியை இந்திரா காந்தி இந்தியாவோட சேர்த்து கொண்டார் என்பதுதான் உண்மை. ஆனா அந்த உண்மையை மூடி மறைச்சிட்டு தான் என்ன பண்றாருன்னு சொன்னா, மோடி அண்ணாமலை அவர்களெல்லாம் இதை வந்து இப்போ ஒரு தவறான தகவலை திமுகவுக்கு காங்கிரஸுக்கு எதிரான ஒரு கருத்தை பரப்புவதற்காக இதை கீழ்த்தரமான முறையில் கையாளுகிறார்கள். இது ஒரு செய்தி. அடுத்து நீங்க இன்னொன்று கேட்டீங்க, கச்சத்தீவு இலங்கைக்கும் இடையிலான மீனவர்கள் பிரச்சனை. இப்போ மீனவர்கள் பிரச்சனை வந்து கடந்த காலங்களில் பெருசா இருந்ததில்லை. குறிப்பா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான சிக்கல்ல LTTE விடுதலை புலிகள் வந்ததற்கு பிறகு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான ஏற்பட்ட முரண்பாடு, அதுல விடுதலை புலிகளை வந்து இந்தியா கொஞ்சம் ஆதரிக்க தொடங்கிய இந்திரா காந்தி காலத்திலிருந்து தொடர்ந்து ராஜீவ்காந்தி காலம் வரை அதை ஆதரிப்பது என்கிற ரகசியமாகவும் சரி நேரடியாகவும் சரி ஆதரிச்சாங்க. அந்த மாதிரி நெருக்கடியும் முரண்பாடுகளும் வந்த பிறகுதான் வந்து கடல் எல்லையை தாண்டி மீன்பிடிப்பவர்களை கைது செய்வது என்கிற நடவடிக்கை தொடர்ந்து நடக்குது.
அதுல என்னன்னு சொன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் பரப்பு என்பது ரொம்ப குறுகிய பரப்பு. அந்த குறுகிய பரப்புக்குள்ள நீங்க வந்து இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரியை வந்து கிராஸ் பண்றதுங்கிறது வந்து தவிர்க்க முடியாம நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ குஜராத் பகுதியில பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து கடல் எல்லையை தாண்டுவது என்பது சர்வசாதாரணமா டெய்லி நடக்குது. அப்போ பாகிஸ்தான் பிடிச்சிட்டு போயிடுறான். அதே போல பாகிஸ்தான் மீனவர்களை குஜராத் அரசாங்கம் பிடிச்சிட்டு வருது. 2 பேரும் பேசி தீர்த்து விட்டு கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை மாதிரி அதை என்னைக்கா வெளியில வந்து பாத்துருக்கீங்களா நீங்க? அது வர்றதில்லை. இப்போ இந்த முரண்பாட்டில் தான் தொடர்ந்து இந்த மோதல்கள் என்பது வருது. 2வது அதில் வந்து இலங்கையினுடைய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், இந்திய மீனவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட வந்து இந்த பாட்டம் ட்ராலர் அது போல இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க, மீன் வளத்தை ரொம்ப எக்ஸசிவாக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை அவங்க வைக்கிறாங்க. அப்போது 2 குறுகிய கடல் எல்லை பரப்பில் 2 நாடுடைய எல்லை தீர்மானிக்கப்பட்ட இடத்துல இந்த கடல் எல்லையை தாண்டுவது என்பது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது தான். அதை வந்து அதுக்கு ஒரே ஒரு வழி, 2 நாடுகளும் நட்பு நாடுகள் தானே. இப்போ இன்னும் சொல்ல போனா இந்த மீனவர் பிரச்சனைகள் பாதிக்கப்படுது 2 பேருமே தமிழர்கள் தான். ராமேஸ்வரம் தூத்துக்குடி மீனவர்களும் தமிழர்கள் தான், அங்கே வந்து மன்னார் யாழ்ப்பாணம் மீனவர்களும் தமிழர்கள் தான். அப்போ இதை வந்து நியாயமான முறையில் ஒரு டிப்ளமேட்டிக்கா பேசி தீர்த்து செட்டில் பண்ணிக்கிறது தான் ஒரே வழியை தவிர, இதை முரண்பாட்டை ஊதி பெருக்குவது என்பது பிரச்சனை தீர்க்காது என்பதை நான் புரிஞ்சுக்கணும். ஆனா திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இதை வந்து அரசியலாக்குவது, யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக வந்து இதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது என்பதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ மோடியை பொறுத்தவரையும் பிஜேபியை பொறுத்தவரையும் அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா இந்திய மீனவர்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா தமிழக மீனவர்கள் பார்க்கணும். இது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை நியாயமா பார்த்தா 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு சிக்கல். அதை தீர்க்கின்ற பொறுப்பும் அதிகாரமும் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. நீங்க தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கான முழு பொறுப்பையும் ஒன்றிய அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ளணும். சரியா சொன்னீங்க. மீனவர்கள் பிரச்சனையை வந்து ஒரு புரிந்துணர்வுல 2 நாடுகளுமே சரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு. இதுல வந்து துப்பாக்கி சூடு நடக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? ஆமா, மேல துப்பாக்கி இது தொடர்ச்சியா ராமேஸ்வரம் மீனவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. எல்லா தேர்தலுமே அவங்க எங்களை சுடக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. அது ஒரு சிக்கலான பிரச்சனை தான். அதாவது இப்போ கடல் பகுதியில் வந்து ரோந்து பண்ணுறதுக்கு இப்போ கோஸ்ட் கார்டு, இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டும் இருக்குது, அவங்க கோஸ்ட் கார்டும் இருக்குது. இப்போ எல்லையை மீறி போகும்பொழுது அவங்க வந்து அந்த மாதிரி அத்துமீறி வந்து செய்கிறாங்க. அது வந்து ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு நடவடிக்கை தான். அது நம்ம வந்து இப்போ இன்னைக்கு பேசுகிறாருல, இப்போ இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மாதிரி மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதெல்லாம் குறைஞ்சி போச்சுலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி தமிழர்களை பற்றி ரொம்ப அக்கறைப்படுதான் அவங்க பேசுகிறாங்க இல்லையா? இதை போல வந்து நீலி கண்ணீர் வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த பிரச்சனையிலே கூட இலங்கை எல்டிடி, அதாவது விடுதலை புலிகள் போராட்டம் நடந்த காலங்களில் அந்த போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம், ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தம் வச்சுக்கோங்களேன், இந்த ஒப்பந்தத்தை ஒட்டி வந்து இந்திய அமைதிப்படை வந்து இலங்கைக்கு போச்சு. இப்போ இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிற ஜெய்சங்கர், இவரை பற்றி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். அந்த ஜெய்சங்கர் வந்து அப்போதைக்கு வந்து இலங்கையில் வந்து வெளியுறவுத்துறை முக்கிய அதிகாரியாக இருந்தபோது இந்தியாவினுடைய அமைதிப்படையினுடைய எல்லா அத்துமீறல் நடவடிக்கைகளுக்கும் ஆலோசகராக இருந்து அதை செய்தவர் யாருன்னா இப்போ தமிழர்களை பற்றி பேசுகிற இதே ஜெய்சங்கர் தான். இந்த ஜெய்சங்கர் தான் அன்னைக்கு வந்து இருந்தார். ஆகையினால ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஈழத்தமிழர்களை வேட்டையாடிய சிங்கள அரசுக்கு துணை போன ஒரு கும்பல் தான் இப்போ வந்து ரொம்ப அக்கறையோட தமிழர்களை பற்றி பேசுகிறாங்க. அதனால இது வந்து இந்த துப்பாக்கி சூடு நடத்துகிற அளவுக்கு போகிறதுங்கிறது வந்து தப்பு தான். நான் திரும்ப இதில் ஒரே ஒரு விஷயம்தான், இதை வந்து ஒரு மோதலாக மேலும் மேலும் அதை ஊதி பெருக்காமல் 2 அரசுகளும் முறையாக உட்கார்ந்து பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவது. ஏன்னா இப்போ ஆழ்கடல் மீன்பிடிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் பெரிய பெரிய கப்பல்களை வித்துட்டு அத்துமீறி போய் இப்போ பிடிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் நடக்கத்தான் செய்யுது. இதில் வந்து நாம் வந்து உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக தான் பேசணும். நம்ம தமிழர்கள் என்பதற்காக, நம்ம கடல் எல்லையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படி பேச முடியாது. அதனால 2 தரப்புல இருக்கக்கூடிய மீனவர்களுமே தமிழர்கள் தான். அப்போ அவர்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்கும் ஒரு பொது விதியின் கீழ், ஒரு பொது ஒழுங்கின் கீழ் 2 தரப்பும் கட்டுப்பட்டு நடக்கிறத உத்தரவாதப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. அதை செய்வது யார் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் தான் செய்யணும். அதை செய்யறதுக்கு பதிலாக முரண்பாட்டை இவங்க வந்து கொம்பு சீவி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை தீராததுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். தோழர், கச்சத்தீவு பற்றி பேசும்போது கலைஞர்
இந்திரா வந்து கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தம், அதுக்கு பிறகு நீங்க அஃபிடவிட் பிஜேபி அரசாங்கம் தாக்கல் செய்தது, அவர்கள் கொடுத்த வாக்கு, இதெல்லாம் சொன்னீங்க. உண்மையிலேயே கச்சத்தீவு நமக்கு சொந்தமானதா நினைக்கிறீங்களா? நீங்க இதுல நமக்கு உரிமை இருக்கிறதா நினைக்கிறீங்களா? நான் அந்த கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு விட்டு கொடுத்து வேர்ல்ட் பேங்கை நம்ம எடுத்துக்கிட்ட விவரத்தை நான் பேசணும் இல்லைங்களா. ஆனால் வரலாற்று ரீதியாகவே அது வந்து கச்சத்தீவு நம்முடைய இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற கிளைம் நீண்ட காலம் இல்லை. இந்த கிளைமை வந்து பண்ணதே யாருன்னு சொன்னால் இலங்கை அரசு தான் அந்த கிளைமை தொடர்ந்து பண்ணுறாங்க. அதனால் வந்து அது வெள்ளைக்கார அரசாங்கத்தின் கீழே இருந்த வரையும் எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா 2 பேரும் ஒரு மகாராஜாவுக்கு கீழே வந்து இருந்த அடிமைகள் தான். அது எல்லைகள் வரையறுக்கப்படும் போது அது வரலாற்று ரீதியான வந்து ஆதாரங்கள் யாருக்கு சாதகமாக இருக்குதோ அவங்க பக்கம் கொடுக்குறதுங்கிறது இயல்பாக ஒரு முடிவுக்கு வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இலங்கைக்கு சொந்தமானது என்பதற்குத்தான் வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை இந்திய அரசு அன்றைக்கு ஏற்றுக்கொண்டது. இந்திரா காந்தி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இந்த இது வந்தது. இந்தியா அதாவது இப்போ ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தம், ஜமீன்தாருக்கு சொந்தம். அன்னைக்கு வந்து யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாமே வெள்ளைக்காரனுக்கு சொந்தம் இல்லையா. வெள்ளைக்காரனுடைய அடிமைகளாக தான் ஜமீன்தாரா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் அன்னைக்கு இருந்தாங்க. அதனால எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்கான, அதாவது இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து இது அண்மையில் இருக்கிறதுனால கொஞ்சம் எளிதாக தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறவங்க போய் வந்திருக்கலாமே தவிர அது யாருக்கு சொந்தமானது என்பதை பொறுத்தவரையில் அது தொடர்ச்சியாக யாழ்ப்பாண அரசுக்கு, அதாவது யாழ்ப்பாண அந்த பழைய மன்னர் யாழ்ப்பாண அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்பதற்காகத்தான் அவங்க நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் உருவாக்கிய வந்து அந்த வரைபடமெல்லாம் இருக்கு இல்லையா, அது யாழ்ப்பாணத்துக்கு சொந்தமானது அல்லது இலங்கைக்கு சொந்தமானது என்பதைத்தான் அது காட்டுறதா. இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் பழைய சிவசங்கர் மேனன்லாம் அந்த உண்மையை ஒத்துக்கிறார். பழைய வெளியுறவுத்துறை செயலாளர் சிவசங்கர் மேனன் போன்றவர்கள் தான் அது நம்ம கிளைம் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் ஒத்துக்கிறாங்க.